நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே, கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே, வருவாயே தலைவா என் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாக. யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தை 1. என் உள்ளம் என் வாழ்வை அருவருக்கின்றது, என் ஆற்றாமையை தாராளமாய் கொட்டி தீர்ப்பேன். உள்ளத்தில் கசப்பினை நான் உரைத்திடுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஏன் என் உள்ளம் என் வாழ்வை அருவருக்கின்றது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கங்கள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள்? ஏன் என்னால் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியவில்லை? ஏன் என்னிடம் இருந்த மகிழ்ச்சி எல்லாம் என்னை விட்டு கடந்து போய்விட்டன? எனக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய வல்லமை எல்லாவற்றையும் நான் இழந்து ஒரு பலவீனத்தோடு நான் வாழ்கின்றேனே என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இந்த அதிகாலையில் நற்கருணை நாதரை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களை நான் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். என் வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்கள் மாறுமா என்கின்ற வேதனையோடு இருந்த யோபுவை சந்தித்த கடவுள் இந்த நேரத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சந்திக்கின்றார். உங்களை சந்தித்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவர் உங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வர சித்தமாய் இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, யார் யாரெல்லாம் குடும்பமாய் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்து, ஆண்டவரே என் இருண்டு போன வாழ்க்கையில் ஒளியேற்ற நீர் வாரும் என்று சொல்லி கேட்கக்கூடிய வேளையிலே வல்லமையோடு ஒளியாய் உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வர ஆண்டவர் சித்தமாய் இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களை எடுத்து மாற்ற சித்தமாய் இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பை எடுத்து மாற்ற அவர் உறுதியாய் இருக்கின்றார். நீங்கள் அதற்கு ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? பணத்திற்கு மேல் பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு ஆண்டவர் கொடுத்த மேன்மை இழந்து மனிதனை ஆண்டவர் படைத்திருக்கின்றார். ஏழைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை நான் நசுக்கிக் கொண்டு அதன் வழியாக வரக்கூடிய பணத்தை கொண்டு என்னுடைய வீட்டை நான் நிரப்பிக் கொண்டு இருக்கிறேனா?
என்னுடைய பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடக்கூடிய வேளையிலே அவர்களுடைய சார்பாக நின்று செயலாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் நாம் மாறுவோம். அப்பொழுதுதான் அன்பார்ந்தவர்களே வல்லமையான சமாதானம் உங்களுக்குள் கடந்து வரும். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். யோபு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து போகின்றார். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளை இழந்து போய்விட்டார், சொத்துக்களை இழந்து போய்விட்டார், வீட்டில் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போய்விட்டார், மனைவி அவரை விட்டு வெளியே போய்விட்டார். தனியாக தனி மரமாய் இருந்த யோபுவை அவருடைய நண்பர்கள் சந்திக்கிறார்கள். சில நேரங்களில் அவதூறாகவும் பேசுகிறார்கள். இது நீ செய்த பாவமாய் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடைசியாக யோபு கடவுளையே பலிக்கக்கூடிய ஒரு நபராக மாறுகின்றார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரோடு நடந்து கொண்டிருந்த யோபு ஆண்டவருக்கு எதிராய் பேசக்கூடிய ஒரு நபராக மாறுகின்றார். நீங்களும் அதே போல் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை நெருக்கங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது, ஏன் என்னுடைய உள்ளம் என்னுடைய வாழ்க்கையை அருவருக்கின்றது, இந்த கசப்பான வாழ்க்கை எவ்வாறு மாறும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளில் கவலையோடு இருக்கலாம். உங்களை சந்திப்பதற்காக, உங்களுடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக ஆண்டவர் இந்த வல்லமையான செய்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, யோபு 42வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த வேளையிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வந்தது, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் திரும்புவோம், கடவுளை தேடி வருவோம். நீங்கள் மனிதர்களை தேடி போய் தோல்விகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? கசப்பின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களாம்? உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நண்பர்களுடைய வார்த்தையினால் கசப்பாக இருக்கின்றதாம். இந்த நாளில் அவற்றை எடுத்து மாற்றுவார். பாருங்கள், ரூத் 1வது அதிகாரம் 20வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை நகோமி என அழைக்காதீர்கள், மாறா என அழையுங்கள் என்று ரூத் நகோமி அழகாக சொல்லுகின்றார் தன்னுடைய உறவினர்களை குறித்து. நகோமி என்றால் இன்பம் என்று அர்த்தம், மாறா என்றால் கசப்பு என்கின்ற ஒரு அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, அவருடைய வாழ்க்கை ஒரு கசப்பை போல் இருந்தது. ஏனென்றால் தன்னுடைய 2 மகன்களையும் இழந்து விட்டார், கணவரையும் இழந்து விட்டார், தன்னுடைய நாட்டை விட்டு மற்ற நாட்டுக்கு கடந்து சென்று வாழ்கின்றார். அங்கு வாழ்வதற்கு வழி இல்லாமல் தன்னுடைய மருமகள்களை மற்றவர்களை திருமணம் செய்து கொள்ளும்படியாக சொல்லிவிட்டு கடந்து வருகின்றார். அந்த நேரத்தில் ரூத் மட்டும் அவரோடு கூட வருகின்றார். அந்த ரூத் என்கின்ற சகோதரி தன்னுடைய மாமியாரை உறுதியாக பற்றி கொண்டு, நீ போகிற இடத்தில் நானும் கடந்து வருவேன், நீ எங்கு இருக்கிறீரோ உம்மோடு கூட இருப்பேன், நீர் சாகக்கூடிய இடத்தில் நானும் சாகுவேன் என்று சொல்லி உறுதியோடு இருந்தார். அந்த வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களை ஆண்டவரிடத்து மாற்ற சித்தமாய் இருந்தார். நகோமியினுடைய கண்ணீரை கண்டார், ரூத்துவினுடைய வார்த்தைகளை கேட்ட ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, ரூத் 2வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலனளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய இரக்கத்தில் அரவணைப்பை நீ தேடி வந்து இருக்கின்றாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களாம்? உங்களுக்கு தாயும் தந்தையுமாய் இருந்து இந்நாள் வரை உங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அடித்து நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் முழுவதுமாய் நசுக்கப்பட்டு தன்னுடைய உயிரை இந்த சிலுவையில் கொடுத்து மீட்டு ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவசித்தால் நீங்கள் செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களை ஆண்டவர் எடுத்து மாற்ற சித்தமாய் இருக்கின்றார். எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது, எனக்கு யாரும் இல்லையே, நான் என்ன செய்ய முடியும், நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும், வாழ்க்கை முழுவதும் போராட்டமாய் இருக்கின்றது, எடுக்கக்கூடிய எந்த செயல்களிலும் கசப்பை சந்திக்கிறேனே, ஆண்டவரே சாபத்தை மட்டுமே சந்திக்கிறேனே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர்
பெரியவர், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர், நீங்கள் சிந்திப்பதற்கு மேலாக உங்களை பற்றி அறிந்து இருக்கிறவர், உங்களை பற்றி முழுவதும் அறிந்து உங்களுக்கோடு கூட இருந்து செயலாற்றக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நமது நடுவில் இருக்கின்றார். அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். அவரிடம் கேட்டுக் கொண்டு இருக்கின்றீர்கள். அவர் உங்களை கைவிட்டு விடுவாரா? உங்களை கைவிட மாட்டார் அன்பார்ந்தவர்களே. எனவே ரூத்துவுக்கு போவாஸ் கனியில் தயவு கிடைக்க செய்த ஆண்டவர் யோபு நண்பர்களுக்காக செபித்த வேளையிலே அவனுடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களை எடுத்து மாற்றிய ஆண்டவர் இந்த நாளில் அதே காரியங்களை உங்களுக்கு செய்ய போகின்றார். எனவே இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கசப்பு மாறும்படியாகவும், வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்கள் மாறும்படியாகவும், நீங்கள் அருவருத்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஆண்டவர் எடுத்து மாற்றும்படியாகவும் இந்த நேரத்தில் நாம் செபிப்போம். ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உமது வல்லமையான வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி இருப்பதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன அந்த சமாதானத்தை திரும்ப தருவதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பத்திலே கடந்து வந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அநேக முறை எங்களுடைய உள்ளம் எங்களுடைய வாழ்க்கையை வருவரைக்கின்றது ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஆற்றலினால் அல்ல, உமது வல்லமையினால் மட்டுமே வாழ்கின்றேன் என்பதை உணர செய்திருக்கின்றீர். இந்த புதிய வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர். ஆற்றாமை தளராமல் கொட்டி தீர்க்க நீர் எனக்கு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர். உள்ளத்தின் கசைப்பை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. என்னுடைய வாழ்க்கை உமது கரத்தில் தருகின்றேன். நீர் கொடுத்த அற்புதமான வாழ்க்கையை உமது கரத்தில் தருகின்றேன். ஆண்டவரே, நகோமியோடு கூட இருந்து செயலாற்றியது போல், ரூத்துவுக்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க பண்ணியது போல், ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உமது கண்களில் தயவு கிடைக்க நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவீராக. ஆண்டவரே, கணவர் குடிகாரனாய் இருக்கின்றான். அதன் மூலம் என்னுடைய குடும்பத்தில் நெருக்கங்கள் அதிகமாய் வருகின்றது. என்னுடைய மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்காமல் கீழ்ப்படியாமல் ஏனோ தானோ என்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் கடந்து வருவீராக. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீர் முழுவதும் மாற்றிடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய செயல்களின் நிமித்தம் எங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் குடி பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் அடிமையாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, படிக்காமல் ஊதாரிகளைப் போல் சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். வேலை செய்த இடத்தில் கற்பை இழந்து தவிக்கிறார்கள். அவர்களை நீர் சந்தியும் தகப்பனே. அவருடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களை எடுத்து மாற்றும் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நோக்கி இருக்கக்கூடிய அவர்களை நீர் சந்தித்து ஆண்டவரே அவர்களை நகோமி என்கின்ற இன்பமாய் மாற்றிடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மாறா என்கின்ற கசப்பை எடுத்து மாற்றிடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. புலம்பல் 3:41 சொன்னதுபடி விண்ணக இறைவனை நோக்கி நாம் இதயத்தின் கைகளை உயர்த்துவோம் என்கின்ற வார்த்தையின்படி உம்மை நோக்கி நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம் சுவாமி. இந்த அதிகாலையில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து நீர் பெரிய காரியங்களை செய்து என்னுடைய வாழ்க்கையை உருமாற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களை எடுத்து மாற்ற உறுதியாய் இருக்கின்றார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம், அவர் சார்பாக நிற்போம். இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களை எடுத்து மாற்றுவாராக. ஆமென்.